நிழல்ல வர்றது வர. ரூத்து பெத்லெகேமுல என்ட்ராகும் போது கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மகளே போயிரு. ஒரு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே. இது நகோமி வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரூத்துக்கு நம்பிக்கையை கொடுத்ததா? இருக்கிற நம்பிக்கைய சிலர் வந்து பேசி இருக்கிற நம்பிக்கையும் எடுத்து நம்ம ரூத்தா தான் கிளம்பி வருவோம், ஆனால் நம்மளை ஓர்பாலாக்கிடுவாங்க. அப்படிதான் நம்ம பிளான்ல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் பயணித்தாங்க, சேர்ந்து தான் புறப்பட்டு வந்தாங்க. அப்படியே போயிடலாம், பெத்லெகேமுக்கு போயிடலாம். நகோமி ஒரே ஒரு பிரசங்கம். அவன் சில பிரசங்கம் கேட்ட இருக்கிற நம்பிக்கையே போயிடும். ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு ஆத்துமா அவுட்டு. இன்னொரு ஆத்துமா பார்த்துச்சு, நான் போனாலும் உன்னைய கொண்டு தான், அவன் வாழ்ந்தாலும். சிலர் அப்படிதான், போனாலும்னா உன்னையும் கொண்டுதான் போவேன். அப்படியா? ரைட்டு. ஹல்லேலூயா. நேரம் இங்க வந்தாங்க. அவன் ஒரு நல்ல வார்த்தை கேட்கல. அதாவது அவளுக்கு ஃபியூச்சர் கொடுக்க, நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வேர்டு கேட்கல. ஆனா அவ அப்படி நிழலுக்குள்ள வர பாருங்க. அதுக்கப்புறம் அவள் லைஃபே மாறுது, லைஃபே மாறுது. நிழலுக்குள்ள வந்தா முதல்ல நீ வாழ்வதற்கு 4 கதிர் கிடைக்கும். ஆமா, இன்னைக்கும் எப்படி உயிரோடு இருக்கிற இந்த மனாந்திரத்துல சொல்லுங்க, எனக்கு ஒரு நிழல் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நிழல். ஊடா ராபா காராபா ஷாத்தாரா ஊடா ராபா ஹச்சரா. அந்த நிழலுக்காக ஸ்தோத்திரம். Glory, glory. அந்த நிழலுக்காக, அந்த நிழலுக்காக இந்த எளியவனுக்கு ஒரு நிழலை வைத்திருக்கிறாரு. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை வைத்திருக்கிறாரு. ஊடா ரபா சந்தரபா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிழல் இருக்குனால, நிழல் இருக்குதுனால புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, லைஃப் இருக்கு. இல்லைன்னா அந்த நிழலை அப்படி விட்டுருக்கலாமே. நம்பிக்கையே இல்லாத தாயார் கூட பிள்ளைய வெயில விடக்கூடாது, பிள்ளைய நிழல்ல விடணும்னு நினைக்கிறாங்க. ஆமே, ஸ்திரீயானவள் மறப்பாளோ. இந்த தாயாருக்கு நீ எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் பிள்ளை எங்க விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா? நிழல்ல விட்டுட்டு. ஆமே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைக்கு அடுத்து என்ன செய்யணும்னே தெரியாம திணறீங்களா? அப்பா சமூகத்துல வச்சிருங்க. அப்பா நிழல்ல விட்டுருங்க, அப்பா சமூகத்துல வச்சிருங்க. என் பிள்ளைக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேனே தெரியல, அந்த நிழல்ல வச்சிருங்க. அந்த நிழல்ல அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகமுண்டு. கலங்காதே, 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 கலங்காதே. காத்திடுவார் இயேசு என்றென்றுமே, காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. அடைக்கலம் ஆபத்து நாளிலே பேசும் தெய்வம் இயேசு, பேசும் தெய்வம் இயேசு. உன்னை உள்ளங்கையில் வரைந்தார். பேசும் தெய்வம் இயேசு, உன்னை உள்ளங்கையில் வரைந்தார். உள்ளமுருகி நீயோ அவர் மார்பில் சாய்ந்திடு. உள்ளமுருகி அவர் மார்பில் சாய். ஆமென். செடியின் கீழே அவர் இஸ்மவேலை விட்டது போல நம்மளை விட்டது செட்டையின் கீழே. ஆனா ஆகார் இஸ்மவேலை விட்டு புறப்பட்டு போனது
என்ன மனநல பேருப்பா தெரியுமா? இனி நான் என்னைக்குமே இவனை, ஏன்னா அவ நான் பிள்ளை சாக்கிறத பார்க்க மாட்டேன், அவ பார்க்க மாட்டேன்னு போறா. ஆனா ஆண்டவர் விட்டுட்டு போகும்போது எப்படி போறார் தெரியுமா? நான் வருவேன், உங்களை நான் எப்படி விட மாட்டேன். திக்கற்றவர்களா ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தால் நான் மறக்க மாட்டேன். அந்த நிழல் தான் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு. அந்த நிழல் என்னப்பா இருக்கு உனக்கு அப்படி கேட்டா சொல்லுங்க, இந்த மனாந்தரத்துல என் மேல ஒரு நிழல் இருக்கு. இந்த நிழலுக்காக நன்றின்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென். தேவனுடைய மன உருக்கத்தை, ஆமென், ஆண்டவருடைய அன்பை இந்த நேரத்தில் நாவில் அதிகமாய் உணர்கிறேன். அந்த நிழல் மட்டும் இல்லைன்னா, இந்த நிழல் மட்டும் இல்லைன்னா, ஹல்லேலூயா, ஒற்றைக்கு விடுகையில் அடுத்து மாறுகை, யோரே உடரமலாரே அச்சனரே சத்தன கோடே மதி அச்சூடு மதி இயேசு என்று கர்த்தருக்கு மகிமை. நேரம் அதிகம் போகிறது. ஒன்று ரெண்டு வார்த்தைகளை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஆகார் என்ன பண்ற அப்படின்னா, அந்த செடிக்கு கீழே பிள்ளைய விடுறான். அதாவது மொத்த நம்பிக்கையும் ஆகாருக்கு அவுட் ஆகுது. ஆனா இஸ்மவேலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? அம்மா எங்க போறாங்க நம்புறான் தெரியுமா? எங்க போறாங்க? தண்ணி எடுக்க போறாங்க. ஆனா ஆகாருக்கு தான் தெரியும் தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அவனை விடும்போது அந்த இடத்துல எல்லாத்தையும் தான் விடுறான். அவளுக்கே தெரியாம, அவளுக்கே தெரியல அடுத்து என்ன நடக்க போகுது. ஆனா இஸ்மவேல் நம்புறான். அவள் விடும்போது இஸ்மவேல் அழல. இஸ்மவேல் அழுதிருந்தா ஆகாருக்கு போயிருக்கவே முடியாது. ஏன் அழலைன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த வேதனையில பெரிய வேதனை தெரியுமா? நம்ம நம்பிக்கை உடைஞ்சு இருக்கும் போது நம்மளை நம்ம கூட இருக்கிறவங்க நம்புவாங்க தெரியுமா? அதே போல வலி. எங்க அப்பா எப்படியாவது ஃபீஸை கட்டிடுவாரு, எங்க அம்மா இதை செஞ்சிருவாங்க, ஆனா அவங்க உடஞ்சிருப்பாங்க, எதுவுமே முடியல, எல்லா டோருமே க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க நம்மளை நம்பி தூங்குவாங்க பாருங்க. அந்த பெயின் இருக்கு தெரியுமா? அதே அந்த வலி அதெல்லாம் தான் இவ்வளவு அப்படி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்குது. இவ்வளவு அழுதே ஆகணும். இவ என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வெயில விட்டுட்டு போய் இருந்தா ஒருவேளை இவ பார்வையை விட்டு விலகிறதுக்கு முன்னாகவே அவன் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமா? செத்து போக வாய்ப்பு இருக்கு. நிழல்ல விட்டுட்டு போறான். ஆகாரே, நீ என்ன சொல்லி அழுத? பிள்ளை சாகிறத நான் பார்க்க, நீ பார்க்க மாட்டேன். இந்த வேர்டு, இந்த வேர்டு தான் இன்னைக்கு காலைல. ஆமா, இந்த வேர்டு தான். அவன் என்ன சொல்லி எழுதா? பிள்ளை பார்த்தாளா? இல்ல. பிள்ளை எவ்வளவு வருஷம் இருந்தா? எவ்வளவு வருஷம் இருந்தார் இஸ்மாயில்? ஆதியாகமம் 25:17. இஸ்மாவேலின் வயது 137. போதும். சில நேரத்தில் அழுகையில நம்ம வாயிலிருந்து சில வார்த்தைகள் ஆண்டவர் விழ வைப்பார். என் பிள்ளை வெட்கப்படுறத நான் பார்க்க மாட்டேன். ஆமென். நீ உடைந்து அழும்போது நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் அங்கீகரித்து இன்னைக்கு இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிற உள்ளமே சொல்லு,
இதை நான் பார்க்க மாட்டேன், இது இப்படி நடக்கிறது நான் பார்க்க மாட்டேன், பார்க்க விட மாட்டான். தாவீது ஜெபிக்கிறான், துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதே. ஆகாரே, நீ என்ன சொல்லி எழுத? பிள்ளை சாகிறதா பார்க்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த அம்மா போயிட்டு, அந்த அம்மா என்னெல்லாம் பார்த்துட்டு போச்சு தெரியுமா? பிள்ளையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு. ஆகாருக்கு எருசலேம் வாழ்வெல்லாம் கிடையாது, ஆனா பிள்ளைகளின் வாழ்வை பார்த்துட்டு அவ கடைசி வர எதை பார்க்க கூடாதுன்னு அழுதாலும் அவ கண்கள் அதை பார்க்க விடல. எத்தனை பேர் நம்புறீங்க? சில காரியங்கள் நடந்துரும் தான் தோணுது, ஆனா அப்படி நடக்க கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கிறீங்கல்ல. ஐயோ, என் கண்ணை இப்படி பாத்திர கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கிறீங்கல்ல. என் ஆண்டவர் ஆகாருக்கு இதை செய்வார் என்றா ஆபிரகாமின் சந்ததிக்கு அதிகமாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்துல, அவள் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு. அவ தூரத்துல போறது எதுக்கு தெரியுமா? ஒண்ணு, இவ சத்தம் போட்டு அழுறது யாருக்கு கேட்டக்கூடாது? பிள்ளைக்கு கேட்டக்கூடாது. மறைஞ்சிருந்து அழலாம். இந்த கூட்டத்தில் இருந்து யாருக்கும் தெரியாம அழுதுட்டு போயிடலாம். ஆனா வந்து சத்தம் போட்டு அழுத எல்லாருக்கும் என்ன ஆகும் தெரியுமா? கேட்கும். இந்த சத்தம் போட்டு அழுறா அப்படின்னா, அதான் சொல்லல, சில அழுத்தங்கள் வந்து அழுதால் தான் தீரும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஓடி போய் உட்கார்ந்துருங்க, சத்தமிட்டு. இவ அழுதா. இவ சத்தமிட்டு அழும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை. ஆமென். இவ அழும்போது ஆண்டவர் ஆகாருடைய பையன் அழுறத கேட்டாராம். ஆமென். ஆண்டவர் கண்ணீர்கள் ஒரு மதிப்பே இல்லையா ஆண்டவரே? இவ சத்தமிட்டு அழுதான். ஆகாருடைய பையன் அழுதது எப்போ நமக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தர் சொல்லலைன்னா